வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகள்ல வர ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்க போகுது. இந்த தொடர்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மொத்தமா 20 அணிகள் பங்கேற்க போறதுனால யார் கோப்பையை வின் பண்ணுவாங்கன்னு ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி T20 உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணை அறிவிக்கப்பட்டு தேதிகள் உறுதியான நிலையில இந்த தொடர்ல பங்கேற்க போற எல்லா டீம்களுக்குமே 15 மெம்பர் ஸ்குவாட மே 1ஆம் தேதிக்குள்ள அறிவிக்கணும்னு ICC ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. இப்ப இந்த நிலையில ரோஹித் சர்மா தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்தியன் ஸ்குவாட நேற்றுக்கு BCCI அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. 2007ஆம் ஆண்டு மாதிரியே இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணியை தேர்வு செய்யணும்னு அஜித் அகர்கர் முடிவு செஞ்சதாகவும் இதனால விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜாவை அணியில இடம்பெற வைக்க கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு செயலாளரான ஜெய்ஷா மறுப்பு தெரிவிச்சதாகவும் சொல்லப்படுது. மேலும் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற பிச்சுகள்ல விராட் கோலி ரன் குவிக்க தடுமாறுவார்னு குற்றம் சாட்டப்பட்ட நிலையில அதை மறுத்த ஜெய்ஷா விராட் கோலி நிச்சயமா சூப்பரா செயல்படுவார்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆதரவு கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த IPL தொடர்ல அதிக ரன்களை குவித்த வீரரா விராட் கோலி சூப்பரா செயல்பட்டு வராரு. அதே மாதிரி ஆல்ரவுண்டரான ஜடேஜாவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான செயல்பாட்டே கொடுத்துட்டு வராரு. இவங்க ரெண்டு பேரையும் டீம்ல சேர்த்தே ஆகணும்னு ஜெய்ஷா அவர்கள் ஒத்த கால நின்றதுனாலதான் அவரோட ஆதரவின் பேர்ல இவங்க ரெண்டு பேரும் டீம்ல இணைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகள்ல T20 உலக கோப்பை தொடர் நடக்க போறதுனால இவங்க மாதிரியான ஸ்டார் பிளேயர்கள் இருந்தாதான் அந்த தொடர் முழுமையா வெற்றி பெறும்னு ஜெய்ஷா அகர்கர் கிட்ட சொல்லி சமாதானம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. மக்களை இந்த T20 உலக கோப்பைக்கான இந்தியன்ஸ் கூட நீங்க பாத்திருப்பீங்க. வேற எந்தெந்த பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.